வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையை தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுத்தர அளவில் பீட்ரூட் ஒன்றும், சிறிய துண்டு இஞ்சி, அரை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நமக்கு வேணும். பீட்ரூட்டினுடைய தோலை நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் பார்த்தீங்கன்னா சிறிது தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த ஜூஸை வடிகட்டி சாற்றை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கிறது கூட நாசத்துக்கு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டேஸ்ட் ஆட் பண்ணணும்னா சர்க்கரை சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் சில துளிகள் எலுமிச்சை ஜூஸ் மற்றும் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி, பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் அல்லது வாரத்திற்கு 3-4 முறை 150 ml இருந்து 200 ml, அதாவது ஒரு சிறிய கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிக்கிறது அப்படின்றது போதுமானது. எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் அல்லது காலை உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி குடிக்கிறது அப்படின்றது மிகச்சிறந்தது. இதுவே நீங்கள் உடற்பயிற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சிக்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது உடலுக்குள்ளே செல்லும் போது இந்த நைட்ரேட்டுகள் என்ன பண்ணணும்னா நைட்ரிக் ஆக்சைடாக நம்மளுடைய உடம்புல மாறிடும். இது ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு, அதாவது நம்மளுடைய அந்த பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி விரிவடைய வச்சு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை தடையில்லாமல் நமக்கு அனுப்புறதுக்கு வழிவகை செய்யுது. ஸோ உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்லாத அந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் நம்ம பிபி, பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் சொல்கிறோம். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தில் கூடிய தடையை நீக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கும் நைட்ரேட்டுகள் பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் கிடைக்கும். இதயத்துக்கும் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணும். அதுக்கு காரணம் பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து அப்படின்ற அயன் மற்றும் ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் மிகுதியான அளவில் இருக்கு. இது ரத்தத்தில் குறைந்திருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றதால தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு குறையுதுன்னா முன்னாடியே இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனாலதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையா உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை சரி பண்ணணும்னா நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொண்டீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவை உயர்த்தி ஆக்சிஜன் சப்ளை பெற்றுக்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்க இயங்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ரத்த சோகையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரு இயற்கையாகவே மருந்தாக பீட்ரூட் ஜூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவரை டீடாக்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியதாக, நச்சுக்களை நீக்கக்கூடியதாக பீட்ரூட் ஜூஸ் இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலில் தேங்கிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுத்து ஃபேட்டி லிவரை சரி பண்ணி அதனுடைய செயல்பாட்டை சீராக்குது. அதிகப்படியாக அந்த மது இருந்தக்கூடிய பழக்கம், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, நீர் சத்து, நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்வது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான் கல்லீரல் நமக்கு அதிகப்படியான கொழுப்பு படிவுகள், நச்சு கழிவுகள்லாம் தேங்கிறதுக்கு காரணமாக இருக்கு. கல்லீரலுடைய செல்கள் சேதமடைவதற்கும் அதுதான் காரணம். ஸோ அதெல்லாம் இல்லாம கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமாக புதுப்பித்து கல்லீரலை ஒரு நல்ல உறுப்பாக மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்குங்க. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு. ஸோ இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியுமே நமக்கு ஊக்குவிக்குது. நம்ம நீர் சத்தும் நார் சத்தும்
குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் ஒருங்கே அமையக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியதாக பீட்ரூட் ஜூஸ் நமக்கு செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் எல்லாமே உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்திவிடும். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் இதன் மூலமாக நம்ம வழிவகை செய்து கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து பீட்ரூட்டையும் உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நீங்கள் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளலாம். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.